உணவுக் குழாயிலிருந்து ஆரம்பித்து ஆசனவாய் வரைக்கும் எல்லாமே கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் தான். அது இதில் எங்கே வேணாலும் கேன்சர் அரைஸ் ஆகலாம். இந்த ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தா இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்கர் ஏஜ் குரூப்லையும் நிறைய அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் 20-25 இயர்ஸில் நம்ம லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. இப்போ நிறைய ஆல்கஹால் இன்டேக் நிறைய இருக்குது, ஸ்மோக்கிங் நிறைய இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் வெளியில் சாப்பிட்றது நிறைய இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்கே வந்து விஷமாக மாறுது இல்லை எங்கே ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா சிம்பிள் ஹோம் குக்ட் இந்தியன் ஃபுட். ஸோ இப்போ நைட் டைமில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது, இல்லை ரொம்ப ஒரு இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், இல்லை ஜங்க் ஈட்டிங், ஒரு லேட் நைட் 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி சாப்பிட்றது இப்போ நம்ம காமனாக பண்ணக்கூடிய விஷயம் தான். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியுதா அப்படின்னு சொல்லும்போது பேசிக் யூ கீப் யுவர் மைண்ட் அட் அ கம்ஃபர்ட் ஜோன். Again, you mindful eating and eating at the right time. This itself reduces all the problems. Gastrointestinal cancer-ஓட symptoms-லாம் என்னென்ன? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ உணவு குழாயில் வரக்கூடிய கேன்சருக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சில சமயம் வெளிக்கில் வந்து சிகப்பாக போகும், சில சமயம் கருப்பாக போகும். அதே மாதிரி சில சமயம் வெளிக்கு போய் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் வெளிக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். Behindwoods நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத், இது உங்களோட எதிர்நீச்சல். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வெங்கட் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் நம்ம வந்து பேச போகிறோம். சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல். வணக்கம் சார். வணக்கங்க. பொதுவாக சொல்லும்போது இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மெலிக்னன்சஸ் அப்படின்றது இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் 10ல் 2 பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயக்னோஸ் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்றப்போ ஸோ இதோட அவேர்னஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கம்மி. ஸோ இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மெலிக்னன்சஸ் அப்படின்றத பற்றி ஒரு ஓவர்வியூவாக சொல்லணும்னா என்ன மாதிரி இதுவாக சொல்லுவீங்க? இப்போ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மெலிக்னன்சிஸ் அப்படின்னா இப்போது மெலிக்னன்ஸ் கேன்சர் வந்து இப்போ உணவுக் குழாயிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் இட் இஸ் கால்ட் அ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட். அதாவது உணவுக் குழா, இரைப்பை, அதுக்கப்புறம் சிறுகுடல், பெருங்குடல், ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம், மோஷன் பேசேஜ் கடைசி பகுதி, ஆசனவாய். இது உணவுக் குழாயிலிருந்து ஆரம்பித்து ஆசனவாய் வரைக்கும் எல்லாமே கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் தான். அது என்டையர் இது பேர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட். இதில் எங்கே வேணாலும் கேன்சர் அரைஸ் ஆகலாம். யூஸ்வலாக இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டில் உள்ளுக்குள்ளே ஒரு லைனிங் இருக்கும், மியூக்கோசான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து தான் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் அரைஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு இடத்துல இப்போது உணவுக் குழாயில் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், இரைப்பைக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆசனவாய்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் மாறுபடுமே தவிர அந்த கேன்சர் அரைஸ் ஆகிற இடம் வந்து அந்த உள்ளே இருக்கிற லைனிங்லேருந்து அரைஸ் ஆகும். இதுதான் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் வரக்கூடிய கேன்சர் பேர் தான் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சர்ஸ். இதில் எது ரொம்ப சிவியரான கேன்சர் அப்படின்றது பார்க்கப்படுது சார் இந்த? ஸோ இப்போ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சரில் சிவியர் அப்படின்றதுக்காட்டி முன்னாடி எது காமன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உணவுக்குழா கேன்சர், இரைப்பை கேன்சர் அண்ட் பெருங்குடல் கேன்சர். இது எல்லாமே பார்த்தா இப்போ ஜென்ரலாக இப்போ உடம்புல எல்லா இடத்துலேருந்து கேன்சர் அரைஸ் ஆகலாம். ஒரு வருஷத்துக்கு புது கேன்சர் மட்டும் பார்த்தோன்னா ஒரு 5%, இரைப்பை கேன்சர் வந்து அண்ட் 5% நியூ கேன்சர்ஸ் அமங் ஆல் த கேன்சர்ஸ் டயக்னோஸ் ஆகுது. அதே மாதிரி உணவுக்குழா கேன்சரும் ஒரு 5% அண்ட் பெருங்குடல் கேன்சரும் ஒரு 5%. 15% இப்போ உடம்புல வர எல்லா கேன்சர்லேயும் 15% பார்த்தீங்கன்னா இந்த கேன்சராக தான் இருக்குது. ஸோ புது கேன்சர்ஸ் டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ இதோட இன்சிடென்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தா இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி எங்கர் ஏஜ் குரூப்லையும் நிறைய அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பொதுவாக நம்ம யங்கர் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20லேருந்து 30 அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா 10 பேர் வயிறு வலின்னு போகிறாங்கன்னா அதில் ஒரு 1-2 பேருக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட காமனான காசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன மாதிரி காசஸ்லாம்? இந்த எல்லா கேன்சர், இந்த கேன்சர் மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்னு பார்த்தீங்கன்னா இடியோபேத்திக் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கேன்சருக்கு காரணம் தெரியாது. பட் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சருக்கு இப்போ ஹைபாத்தசிஸ் அப்படி இதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் 20-25 இயர்ஸில் நம்ம லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அதே மாதிரி மெஜாரிட்டி நம்ம பார்த்தீங்கன்னா இது உணவு பழக்கங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்ம வெளியில தான் சாப்பிட்ற சூழ்நிலை. நம்மளுக்குன்னு சாப்பிடணும்னு அவசியம், முன்னாடி எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவோம், சாப்பிடுவோம். அது மாதிரி இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வெளியில தான் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலையே இருக்குது. அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுற ஆயில், த டைப் ஆஃப் குக்கிங், ரீஹீட்டிங் த ஆயில், இது எல்லாமே இட் இஸ் காசிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸ் தான் மெயின் விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்த பார்பிக்யூ ஃபுட்டு, இந்த ஸ்மோக்டு மீட் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆல்கஹால் இன்டேக் நிறைய இருக்குது, ஸ்மோக்கிங் நிறைய இருக்குது, இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வெளியில் சாப்பிட்றது நிறைய இருக்குது.
அதே மாதிரி பேசிக் நம்ம ஹோம் ஃபுட்டே ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம் எல்லாரும். இந்த ஃபுட் ஹேபிட்ஸும் இந்த லைஃப் ஸ்டைல் அது லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இது எல்லாமே புட் டுகெதர் கொஞ்சம் பர்சன்டேஜஸ் ஒன்லி காசிங் ஆல் தீஸ் கேன்சர்ஸ் இன்சிடென்ட்ஸ் டு கோ அப். கொஞ்சம் நம்ம பின்னாடி போவோம். பிகாஸ் நம்ம வந்து இந்த இதோட காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வயிறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை ப்ராப்பராக செரிமானமாக வெளியேற்றக்கூடிய வயிற்றோட இம்பார்ட்டன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்கே வந்து விஷமாக மாறுது இல்லை எங்கே ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த பாகத்தில் இது செரிக்காமல் போகுது, எந்த இடத்துல வந்து இது பிரச்சனையை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறுதுன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் ஃபுட் இஸ் த ஹோம் குக்ட் ஃபுட் எனிவேர். நம்ம முன்னாடி காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிலே சாப்பிட மாட்டாங்க. கரெக்டாக அந்த ஹோம் குக் ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிள் ஒன்றுமே இல்லை. இதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் என்னென்னா சிம்பிள் ஹோம் குக்ட் இந்தியன் ஃபுட். அது வந்து இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஃபுட்டு. இட்ஸ் அ டோட்டலி அ பேலன்ஸ் ஃபுட். அதில் வந்து இனஃப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸு, இனஃப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், இனஃப் ஆஃப் ஃபேட், இப்போ நெய் ஃபேட் எல்லாமே அதில் இருக்குது. அதே மாதிரி இப்போ வீட்டில் குக் பண்ணுறது நம்ம திரும்ப அந்த ஆயிலை ரீஹீட் பண்ணுறது இல்லை, திரும்ப மைக்ரோவேவில் வச்சு ரீஹீட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ நம்ம சிம்பிள் இது நீங்கள் கேட்டதுக்கு ஒரே ஆன்சர், முன்னாடி காலத்தில் நம்ம அப்பா அம்மா காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்களோ அது மாதிரி சாப்பிட்டு நார்மலாக ஒர்க் பண்ணாவே இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கேன்சர் வில் ரெடியூஸ். திஸ் இஸ் ப்ரிடாமினன்ட்லி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் த டயட். இதுக்கு ஆன்சர் ரொம்பலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பின்னாடி போய் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஊர்லலாம் எப்படி சாப்பிட்டாங்க அது சாப்பிட்டாவே போதும். ஸோ இப்போ நைட் டைமில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது இல்லை ரொம்ப ஒரு இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இல்லை ஜங்க் ஈட்டிங், ஒரு லேட் நைட் 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நம்ம காமனாக பண்ணக்கூடிய விஷயம் தான். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியுதா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி காமன் கேசஸ்லாம் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களில் ரிலேட் பண்ணி சொல்லுவீங்க? ஜென்ரலாக ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேலன்ஸ் டயட், அதே மாதிரி கரெக்ட் டைமிங் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டாவே போதும். தீஸ் ஆர் ஆல் வெரி பேசிக் திங்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம போய் சாப்பிட்டுட்டு என்ன ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறது பேசிக். யூ கீப் யுவர் மைண்ட் அட் அ கம்ஃபர்ட் ஜோன். அகெயின் யூ மைண்ட்ஃபுல் கரெக்ட்லி ஈட்டிங் அண்ட் ஈட்டிங் அட் த ரைட் டைம். திஸ் இட் செல்ஃப் ரெடியூசஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், முன்னோர்கள் காலத்தில் மாதிரி they used to eat at 6 o'clock டின்னர். இப்போ we are eating dinner at 9:30 10 o'clockன்ற மாதிரி லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடுறோம். தட் காசஸ் ரிஃப்ளெக்ஸ். இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஒரு லாங் ரன் ரிஃப்ளெக்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா தட் வில் காஸ் ஈசோஃபேஷியல் கேன்சர்ஸ். குட் பேலன்ஸ் டயட், கரெக்ட் டைம், மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இஸ் ஆல்சோ ஆல் த ப்ராப்ளம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நைட் டைமில் நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஒரு 7 o'clock இல்லை ஒரு 8 o'clock போஸ்ட் நம்ம வந்து எக்ஸஸான அமௌண்ட்டில் ரெட் மீட் கன்சியூம் பண்ணுறது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான பதில் சரி. அதே மாதிரி இப்போ ரெட் மீட் ஜென்ரலாகவே ரெட் மீட் இஸ் நாட் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஜென்ரலாகவே எனி திங் இன் மாடரேஷன் இஸ் ஓகே. அதே மாதிரி ஐ திங்க் எனி டயட்டீஷியன் ஆர் எனி நியூட்ரிஷனிஸ்ட் வில் டெல் யூ அவாய்ட் மீட் இன் த நைட். இப்போது நம்ம என்னென்னா வி ஆல்வேஸ் கோ அவுட் ஃபார் டின்னர் இந்த நைட்ஸ்ன்ற மாதிரி நைட் டின்னர் போவோம், நைட் எனி பார்ட்டி நைட் தான் இருக்கும். அந்த மாதிரி ஜென்ரலாகவே ஆஃப்டர் 2 o'clock or 3 o'clock in the afternoon it is better to avoid heavy food and things like நைட் எப்போவுமே லைட்டாக வச்சுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் யூ கேன் ஹேவ் ஹெவி, லஞ்ச் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் லெஸ் ஹெவி, டின்னர் ஷுட் பி வெரி லைட். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் கேன்சரோட சிம்டம்ஸ்லாம் என்னென்ன? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ உணவு குழாயில் வரக்கூடிய கேன்சருக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்க பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபாரின் பாடி சென்சேஷன் மாதிரி இருக்குது, ஏதோ தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்குது, இந்த செஸ்ட்டுக்குள்ளே அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்பாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஒரு மாதிரி சப்பாத்தி ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டு வரும், முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்போ ரைஸ்லாம் சாப்பிடும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடைசியில் என்ன வரும் அப்படின்னா இப்போது தண்ணி காஃபி குடிக்கும் போதே கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வருவாங்க. சில பேஷண்ட் தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. சில பேஷண்ட் அந்த ஃபாரின் பாடி சென்சேஷன் இனிஷியலாக ஒரு மாதிரி அன்ஈசினஸ் இருக்கும்போதே வந்துடுவாங்க. அப்போ அதை ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இரைப்பை ஸ்டமக்கில் வரக்கூடிய கேன்சருக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். ஜென்ரலாக டிஸ்பெப்சியா அப்படின்றது ஒரு வேக் டெர்மினாலஜி. அதில் வந்து ஜென்ரலாக அன்ஈசினஸ், ஒரு மாதிரி ஸ்டமக் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, ஒரு மாதிரி டைஜஷன் சரியாக இல்லாத மாதிரி இருக்குது, அதாவது சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும் மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் லாஸ், இது எல்லாம் புட் டுகெதர் இஸ் கால்ட் டிஸ்பெப்சியா.
இது ஒரு ஸ்டமக் கேன்சரோட ஒரு சிம்டம், மேஜர் சிம்டம். அதே மாதிரி பெருங்குடல் கேன்சரில் பார்த்தீங்கன்னா வெளிக்கு போனால் ரத்தம் வருது, சில சமயம் வெளிக்கு கருப்பாக போகும், டிபெண்டிங் அப்போ அந்த லொக்கேஷன் ஆஃப் த டியூமர். சில சமயம் வெளிக்கில் வந்து சிகப்பாக போகும், சில சமயம் கருப்பாக போகும். அதே மாதிரி சில சமயம் வெளிக்கு போய் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் வெளிக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அதே மாதிரி அனீமியா, அதாவது ரத்த சோர்வு, நம்மளுக்கு தெரியாமே ஸ்லோவாக இந்த பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 months 7 months. சில சமயம் பேஷண்ட் ரொம்ப டயர்ட்னஸோடு வருவாங்க, செக் பண்ணி பார்த்தா ரத்த சோர்வு இருக்கும். ரத்த சோர்வு அப்புறம் செக் பண்ணி பார்க்க எதனால் ரத்த சோர்வுன்னு கண்டுபிடிக்க பார்த்தா பெருங்குடலில் கேன்சர் இருக்கும். ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் கேன்சர்ஸ். ஸோ இப்படிப்பட்ட கேன்சர்ஸ் வரும்போது பேஷண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ் லெவலில் வராமல் முதல் லெவலில் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு இந்த கேன்சர்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 வகையான பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஒன்று பிரச்சனையை தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. இன்னொரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தான் உடனே கேன்சராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ரெண்டுமே தப்பு. ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் பார்த்தாங்கன்னா ஒரு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்பாங்க. சில சமயம் பேஷண்ட் வருவாங்க, டாக்டர் எனக்கு கேன்சராக, ஏதோ அவங்க கூகுள் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, டாக்டர் எனக்கு கேன்சரோ அப்படின்ற மாதிரி இந்த சிம்டம்லாம் இருக்குது டாக்டர், நான் கூகுளில் பார்த்தேன் டாக்டர், எனக்கு கேன்சர் தான் டாக்டர், இந்த டெஸ்ட் வேணும் டாக்டர் அப்படின்வாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அது ஒரு வகையான, அதாவது கேன்சரே இருக்காது, சின்ன பிரச்சனை இருக்கும், அதை வந்து அவங்க வேறு மாதிரி யோசிச்சு கேன்சர் மாதிரி பண்ணுவாங்க. 2வது வகை பார்த்தீங்கன்னா சரி ஒன்றும் இருக்காது, நம்ம வேலைக்கு போகணும், நம்ம வீட்டில் யாருன்னா பார்த்துக்கணும், நெக்ஸ்ட் இன்னும் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டு லேட்டாக வருவாங்க. ஸோ இந்த 2வது வகை என்ன ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க பாவம் தே டூ இட் ஃபார் இந்த ஃபேமிலிக்காக பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏர்லியாக வந்தால் அப்படின்னா டயக்னோசிஸ் பண்ணுறதும் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம், ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிள் ஆகிடும், அதே மாதிரி அவுட்கம் அதாவது க்யூர் பர்சன்டேஜும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 2வது கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஆரம்ப கட்ட பிரச்சனை இருக்கும்போதே வரும்போது வந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் சிம்பிள், அவுட்கமும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த தள்ளி போடுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? பிகாஸ் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட எக்கனாமிக் சுச்சுவேஷன், ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாத்தையும்னால தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுனால அங்கே கூச்சன்ற ஒரு விஷயம் வருது. எதுக்கு நம்ம போய் ஒரு டாக்டரை பார்க்கணும், எதுக்கு நம்ம போய் இப்போ நமக்கு தான் சரியாயிடுச்சு, ஒரு கோலி சோடாவோ இல்லை ஒரு லெமன் சோடாவோ குடித்தா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஜென்ரலாக இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வயிற்று வலியோ ஏதோ ஒரு பிரச்சனை முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக கரெக்டாக என்ன பண்ணணும்னா ஒரு ஜென்ரல் டாக்டர் பார்க்கணும். டாக்டர் வந்து மருந்து கொடுப்பாங்க, டெஃபினட்டாக இமீடியட்டாக எந்த டெஸ்ட் அது மாதிரி எழுதி கொடுக்க மாட்டாங்க, மருந்து கொடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த மருந்து சாப்பிடுங்க, அட்லீஸ்ட் 1 வீக்கோ 10 days ஏதோ டாக்டர் கொடுக்குற மருந்து சாப்பிடுங்க. இப்போ டாக்டர் கொடுக்குற மருந்து சாப்பிட்டுட்டு அது சரியாயிடுச்சு, சிம்டம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சா சிம்பிள் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். இந்த டாக்டர் கொடுத்த மருந்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் வந்து ஒரு 15 days 20 days கழிச்சும் அதே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு அப்போ நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய டைம். இது என்ன ஆகும்னா, நம்ம ஊரில் என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டாக ஒரு டாக்டர் பார்க்க எழுதி கொடுப்பாங்க, டாக்டர் டெம்பரரியாக ஏதோ சப்சைடாக மாதிரி இருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் செகண்ட் அந்த ப்ராப்ளம் வரும், இன்னொரு டாக்டர் போய் பார்ப்பாங்க. இப்போ அதே டாக்டர் ஃபஸ்ட்டு பார்த்த டாக்டர் பார்த்தா தான், இல்லைங்க நான் இது கொடுத்துருக்கேன், இது கொடுத்தும் உங்களுக்கு சரியாகலை, நெக்ஸ்ட் நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ண வேண்டியது அவசியம், இல்லை சிடி ஸ்கேன் ஏதாவது பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து இவங்களே சில பல மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம காமனாக பார்க்குறது வந்து ஒரு சாதாரண வயிறு வலியோ இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஆன்டாசிட் போடுறதோ இல்லை ஒரு இந்த மாதிரி லோஷன்ஸ் குடிக்கிறதோ இல்லை வந்து ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கோலி சோடாவோ இல்லை லெமன் ஜூஸோ குடிக்கிறதுனால சரியாயிடும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு இது எவ்வளோ வேர்சன் ஆக்குது? இந்த மாதிரி 100% வேர்சன் ஆக்கும் அது. ஸோ அதுதான் சொல்கிறேன், இப்போது ஏர்லியாக இருந்தாங்கன்னா ஈவன் டிலே ஆஃப் 1 month மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இப்போது கேன்சர் வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல, டே பை டே க்ரோ ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அந்த பீரியட் ஆஃப் ஈவன் 1 month மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸு. ஸோ அதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம். அது தள்ளி போட்டால் ஈவன் 1 month 2 month டிலே மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கு தான் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்கிறது, அது முக்கியமான விஷயம். நம்ம சிம்டம்ஸ் பற்றி பேசணும், காசஸ் பற்றி பேசணும், அடுத்ததாக வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் பற்றி பேசுவோம். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் என்ன? ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மெலிக்னன்சியில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப்பி. இப்போ சிம்பிளாக ஒரு பேஷண்ட் இருக்காங்க, கேஸ் ப்ராப்ளம்ன்ற மாதிரி போகிறாங்க டாக்டர்கிட்ட, டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, சப்சைட் அடித்து விட்டுடலாம். இல்லை அப்படின்னா 15-20 days 1 month மேலே அந்த சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா 100% எண்டோஸ்கோப்பி பண்ண வேண்டியது அவசியம். இப்போ எண்டோஸ்கோப்பி பண்ணால் இரைப்பை அண்ட் உணவு குழாயில் இருக்கிற அந்த கேன்சர் தெரிய வரும்.
அதே மாதிரி ரெண்டாவது இந்த மோஷன் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னும் போது கொலனோஸ்கோபி கீழே டியூப் போட்டு பார்த்தா பெருங்குடல் வரைக்கும் என்டையர் லென்த் அந்த பெருங்குடல் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோபி தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் டயக்னோஸ் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சர். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சூல் எண்டோஸ்கோப்பின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா இந்த உணவு குழாயிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி இருக்கும். அதை முழுங்கணும் அப்படின்னா அது ஒரு நெக்ஸ்ட் 24 hours கழிச்சு மோஷனில் வரும். அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதை நம்ம இந்த சிறுகுடலில் வரக்கூடிய இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. மூணாவது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் பண்ணலாம். சிடி ஸ்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி எம்ஆர்ஐ அப்டமன் அதுலேயும் எல்லாமே தெரிய வரும். அதை ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா பெட் ஸ்கேன். இதுதான் வேரியட் ஸ்கேன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஸ்கேன் எழுதணும், எந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி எண்டோஸ்கோபி கேட்கணுமா, கொலனோஸ்கோபி கேட்கணுமா, இல்லை ரெண்டுமே கேட்கணுமா அப்படின்ற டாக்டர் அதை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ எண்டோஸ்கோபி பண்ணி ஒரு பேஷண்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பயாப்சி பண்ணுவாங்க. அந்த பயாப்சி ரிப்போர்ட்டில் அந்த கேன்சர்னு வந்தால் அது கேன்சர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் சாதா புண்ணாக இருக்கும், பயாப்சி பண்ணாமல் ஒன்றும் இருக்காது, திரும்ப மருந்து கொடுத்தா அது சரியாயிடும். ஸோ எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோபி அந்த ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் மொடாலிட்டி. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலாக நம்ம எல்லாரும் பேஷண்ட் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இப்போ டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஓகே சர்ஜரி பண்ணணும், கேன்சர் இருக்குன்னா சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ஒரு அவுட்லம் இது இருக்குது, லுக் இருக்குது. சரி, அது ரொம்ப ஒரு தவறான கருத்து. இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் போய் நம்ம சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் லெட் இட் பி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சர்ஸ், இட் இன்வால்வ்ஸ் எல்லா கேன்சரும் த பேஷண்ட் ஷுட் பி சீன் பை த சர்ஜிக்கல் டாக்டர், சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். இவங்க 3 பேரும் பார்த்து அந்த பேஷண்ட் என்ன அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்து தென் 3 பேரும் கன்சென்சஸுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில பேஷண்ட்டுக்கு. இப்போ உணவுக்குழா கேன்சர் அப்படின்னா சில சமயம் என்ன அப்படின்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி கொடுத்துட்டு அதை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இப்போது ஒன்லி கீமோதெரப்பி கொடுத்துட்டு அந்த சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்த உடனே டைரெக்டாக எடுத்த உடனே ஓகே சர்ஜரி பண்ணலாம், சர்ஜரி பண்ணி அப்படி பண்ணவே கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு கேன்சருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுக்கு வர வேண்டியது அவசியம். அந்த பிளானை இது அச்சீவ் பண்ணுறதுக்கு மெடிக்கல், ரேடியேஷன் அண்ட் சர்ஜிக்கல் டாக்டர் எல்லாம் பார்த்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இப்போது சர்ஜரியிலே நிறைய அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று ரொபோட்டிக் சர்ஜரி. ஸோ அந்த ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரொபோட்டிக் சர்ஜரி அப்படின்றது இப்போது ரொபோட்டிக் சர்ஜரி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கீ ஹோல் சர்ஜரி. அதே மாதிரி முன்னாடியே கீ ஹோல் சர்ஜரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு இருக்கும். இப்போ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோட சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறது தான் ரொபாட்டிக் சர்ஜரி. இப்போ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் ப்ராப்ளம் என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வில் பி வெரி ஃபிக்ஸ்ட் இந்த டிப்பில். ரொபாட்டிக் சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வில் பி வெரி ஃப்ளெக்சிபிள். ஸோ இட் கேன் பி மூவ் இன் ஆல் 360 degrees or 520 degrees இட் கேன் மூவ். இதில் என்ன அப்படின்னா பெல்விஸ் கீழ்ப்பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த பெல்விஸில் இந்த லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அங்கே ரொம்ப நேரோவாக இருக்கும், ஸ்பேஸே இருக்காது எல்லாம். ஸோ இந்த பெல்விக் டியூமர்ஸ்கில் இந்த ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல். இப்போ கை போகிறதும் கஷ்டம். இப்போ ஓப்பன் சர்ஜரியில் அந்த கை உள்ளே விட்டு பண்ணுறதும் கஷ்டம். இப்போ லேப்ரோஸ்கோப்பியும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதில் இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரொபாட்டிக் சர்ஜரியால் இப்போ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சரை பொறுத்தவரைக்கும் ப்ரிடாமினெட்லி இந்த ரெக்டல் கேன்சர்ஸ், அதாவது கொலானிக் கேன்சரு, அதே மாதிரி இரைப்பை, அதே மாதிரி ஈசோஃபேஜியல் கேன்சர், இதுக்கு எல்லாமே இட் ஹஸ் காட் அ வெரி குட் ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். Predominantly because of the easy access in that area, which cannot be seen by a normal eye or by a laparoscopy or anything like that. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கேன்சர்னு டயக்னோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு சில பேர் எடுத்துப்பாங்க. பட் தெர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் திஸ் டூ அப்படின்றத ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரி, சக்ஸஸ்ஃபுல்லான கேன்சர்லேருந்து மீண்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ டாக்கிங் அபவுட் திஸ் கேன்சர், த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சர்ன்றப்போ இதோட சக்ஸஸ் ரேட்டுன்றது எவ்வளோ அதிகமாக? ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பேஷண்ட் அந்த ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஜென்ரலாக என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு கார்டியாக் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு மேக்ஸிமம் பிளட் தின்னிங் மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், தேர் இஸ் த என்டையர் ட்ரீட்மெண்ட். இப்போது என்டையர் ட்ரீட்மெண்ட் வில் டேக் அரவுண்ட் ஒரு 1 week, 10 days, 15 days, இதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும்.
இப்போ கேன்சரில் அது மாதிரி கிடையாது. இப்போ ஒரே பேஷண்ட்டுக்கு we need to undergo, sometimes they need to undergo radiation, again followed by chemo, followed by surgery, அது மாதிரி. Sometimes the treatment will stretch over a period of 4 to 5 months. So இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எல்லா டாக்டரும் பார்த்துட்டு we need to come up with a good plan. அந்த பிளானை வந்து பேஷண்ட்கிட்டையும் பேஷண்ட் அட்டெண்டர்கிட்டையும் எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைங்க. இதுதான் வந்து பிளானு, இவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, அட்டெண்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, அதே மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி வச்சு, ஸோ அதுவும் ரெடி பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஜென்ரலாக என்ன அப்படின்னு எல்லாருமே டாக்டர் இல்லை டாக்டர் எனக்கு வந்து இந்த டார்கெட் இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் டாக்டர், 15 days ஆகும் டாக்டர், மை ஒர்க் வில் கெட் அஃபெக்டட், ஒர்க்கே போயிடும் அப்படின்னு. தென் அவங்களுக்கு சொல்லி வச்சு, இல்லைங்க இதெல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ். இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னா யாரும் போய் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூட நேரம் இருக்காது, நெக்ஸ்ட் செகண்ட் அட்மிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அட்லீஸ்ட் we have got a time to come up with a good plan, and எந்த ஆஃபீஸும் no one will say we will not give you holiday சொல்லவே மாட்டாங்க. ஸோ அகெயின் we will give a letter, அவங்க ஆஃபீஸ் லெட்டர் கொடுத்து ஒரு 4 months 6 months லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டு தென் மேக் them calm, மேக் them understand. ஏன்னா more than your work, your life is more important. அதே மாதிரி கேன்சரில் we get one opportunity to get the correct treatment and achieve a correct cure. அதுக்கு இது எல்லாம், these are all small things, but they play a very important and vital role because we are all running towards work. In the life, other than work, we are not seeing anything else. So we need to put a break to everything and take time for ourselves off to get cured. அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு ஓவர் தெர் ஆர் செட் ப்ரோட்டோகால்ஸ் இன் கேன்சர். இப்போ வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட், இப்போ ஆஸ் அ டாக்டர் இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். தெர் ஆர் செட் ப்ரோட்டோகால்ஸ். ஸ்டேஜ் 1 ஈசோஃபேஜியல் கேன்சர் இந்த ட்ரீட்மெண்ட், ஸ்டேஜ் 2 இந்த ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் ஹவ் பீன் செட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதை ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் க்யூர் பர்சன்டேஜ் ஆர் வெரி 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 ஹை. அதே மாதிரி இன்னொன்று என்ன, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஜென்ரலாக என்னென்னா இப்போ எல்லாருக்கும் பேஷண்ட் சொல்லுவோம், இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் 5 years ரெகுலர் செக்கப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட் 5 years ரெகுலர் செக்கப்பில் இருந்து கேன்சர் எதுவும் வரலன்னா தென் வி வில் சே பேஷண்ட் இஸ் கம்ப்ளீட்லி கியூர்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பேஷண்ட்ஸ் என்ன டாக்டர் 5 years இருக்கணுமா? அதுக்கு நான் எல்லாருக்கும் சொல்கிற பதில் என்னென்னா, இப்போ சுகர் டாக்டர் பார்க்குறீங்க இல்லை பிபி டாக்டர் பார்க்குறீங்க, ஒரு வாட்டி மருந்து எழுதி கொடுத்துட்டு அவங்க ஓகே எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ரெகுலர் டெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி தாங்க எதுவும் பண்ணணும். தென் தேல் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே வி ஆர் ஈக்குவேட்டிங் திஸ் அண்ட் திஸ், அப்போ கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், பட் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரியும் ஒரு கேன்சர் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? டு நாட், இப்போ எந்த சிம்டமாக இருந்தாலும் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோம், டோன்ட் கெட் இன் டு த ஜோன் ஆஃப் இப்போ கேன்சர் அப்படின்ற ஜோனுக்கும் போக வேண்டாம். அதே மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு சிம்டம்ஸ் ஒரு 15 days 1 month அந்த சிம்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதை நெக்லெக்ட் பண்ணாமல் அதுக்கு உண்டான டெஸ்ட்டை பண்ணி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதை கண்டிப்பாக பண்ணிக்க வேண்டியது அவசியம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஹாவ் அ ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் அண்ட் ஈட் மைண்ட்ஃபுல்லி அட் த ரைட் டைம். இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், மினிமம் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் மினிமம் பேர் மினிமம் இஸ் half an hour to 45 minutes ஆஃப் வாக்கிங் எவ்ரி டே இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது எல்லாம் பண்ணாவே அதே மாதிரி டோன்ட் ஈட் அவுட் சைட் மச், ட்ரை டு ஈட் அஸ் மச் அஸ் ஹோம் ஃபுட் பிகாஸ் ஹோம் ஹெல்த்தி குக்கிங்கிறதால இதெல்லாம் பண்ணாவே த பர்சன்டேஜ் ஆஃப் gastrointestinal cancers will drastically reduce. இப்போ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 20 yearsல I have seen the incidence of gastrointestinal cancers grow up very much. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ ஒரு ரீஜன், இப்போ இந்தியாவை எடுத்து ஒரு ரீஜனில் ஒரு கேன்சர் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இப்போ நீங்கள் ஜென்ரலாக எல்லாம் நினைப்போம் த மோஸ்ட் காமன் கேன்சர் இஸ் லங் கேன்சர் அப்படின்ற மாதிரி நினைப்போம். மோஸ்ட் காமன் டொபாக்கோ, ஏன்னா இந்த நம்ம படத்துக்கு போகும்போது ஆட் போடுறாங்க இதெல்லாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் காமன் கேன்சர் இஸ் ஸ்டமக் கேன்சர் இன் மேல். ஸோ இட்ஸ் அ இரைப்பை கேன்சர். ஸோ இதை நம்ம மைண்ட்ஃபுல்லாக யோசிக்க வேண்டியது அவசியம். ஸோ ரொம்பவும் வந்து அதை பற்றியே யோசிச்சும் கவலைப்பட வேண்டாம். பட் எனி சிம்டம் வந்தால் மோர் தென் 1 month அந்த சிம்டம் போகலன்னா அதுக்கு தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க, லைட்டாக எடுக்க வேண்டாம். இந்த மந்த் ஆஃப் நவம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அவேர்னஸ் மந்த். இப்போ இது வந்து பேங்க்ரியாஸ் அப்படின்றது கணையம், தமிழில் கணையம் அப்படின்னு சொல்லுவோம். கணையத்தில் வரக்கூடிய கேன்சர் பேர் பேங்க்ரியாட்டிக் கேன்சர்.
இந்த கேன்சருக்கும் இப்போ ஃபுட் ஹேபிட்ஸுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த இட்ஸ் நாட் அ வெரி காமன் கேன்சர் லைக் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் கேன்சர். இட்ஸ் அ லெஸ் காமன் கேன்சர், பட் இட்ஸ் அ வெரி லீத்தல் கேன்சர். சரி, அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா பேங்க்ரியாட்டிக் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாண்டிஸோட பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது நம்ம ஜென்ரலாக இன்னொரு ப்ராப்ளம் என்ன, ஜென்ரலாக ஜாண்டிஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து தேல் ட்ரீட்டட் ஆஸ் மெடிக்கல் ஜாண்டிஸ். இப்போ ஓகே இது 10 போட்டால் சரியாயிடும், டயட் வச்சா சரியாயிடும்ன்ற மாதிரி. இது பேர் வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ். இந்த ஜாண்டிஸ் வந்து டயட்டால் கம்மியாகாது, அப்படியே விட்டாலும் கம்மியாகாது. ஸோ இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கோயிங் டு பி அ சர்ஜரி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட். அகெயின் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் surgeries are quite a complicated surgeries which we do regularly. And அதுக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்கு உண்டான ரெகுலராக அந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் சர்ஜரிஸ் பண்ணுற டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அகெயின் திஸ் த வேர்ல்டு நவம்பர் இஸ் த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அவேர்னஸ் மந்த். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.